வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டி வாஸ் வித் மோஹி. ஸோ இன்னைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ F1, மார்க்கன், அப்புறம் லவ் மேரேஜ் இந்த படங்களோட ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. அதை மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு தெலுங்கு டிவோஷனல் ட்ராமா மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. கண்ணப்பா படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா லெவலில் மிக முக்கியமாக தமிழிலும் டப் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த படத்தை இயக்கியிருக்காரு முகேஷ் குமார் சிங் அவர்கள். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க விஷ்ணு முச் அவர்கள் அண்ட் பிரீத்தி அவர்கள். இந்த படத்தை கேமியோ பண்ணியிருக்காரு பிரபாஸ், அப்புறம் மோகன்லால், அக்ஷய்குமார் அண்ட் மோகன் பாபு அவர்கள். ஸோ இந்த படம் டிவோஷனலான ஒரு படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணப்பா அட போங்கப்பா அப்படின்ற அளவுக்கு என்னை ரேண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தை உண்டாக்கியிருக்காங்க. ஸோ ஏன் இது ஒரு ரேண்ட் ரிவ்யூ அமைதுன்றதை டீட்டெயிலாக நீங்கள் பாருங்கள். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். கண்ணப்பா இந்த படத்துடைய கதைகளும் பார்த்தீங்கன்னா 12ஆம் 13ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற ஒரு விஷயங்களை பற்றி எடுக்கப்பட்ட படம். முக்கியமாக காளஹஸ்தி அப்படின்ற ஒரு ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற கோவில் நிறுவனத்துக்கு முன்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். புராண கதை, சிம்பிளாக சொன்னால் புராணங்கள் பற்றி பேசுகிறக்கூடிய ஒரு கதை. ஒரு நாத்திகவாதி ஒரு ஆன்மீகவாதியாக மாறக்கூடிய கதை. மிக முக்கியமாக சிவனுடைய பக்தராக, ஒரு தீவிர பக்தராக மாறக்கூடிய கதை. அதையும் தாண்டி சிவனுக்காக தன் கண்ணையே அர்ப்பணித்த ஒரு தியாகியோட கதை. அதுதான் அந்த படத்தினுடைய கதை சுருக்கம். ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசும். பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் விஷ்ணு வஞ்சு அவர்களுடைய இது வரைக்கும் அவரோட கெரியரில் அவர் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா நடிப்பு. அது இந்த படத்தில் நல்லாவே கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த படத்தில் தான் நான் அவர் நடித்து பார்த்தேன். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாலியாக தான் ஏதோ படத்தில் பேருக்கு நடிச்சோன்ற மாதிரி தான் நடிச்சிருப்பாரு. மற்றபடி ஒருத்தாலாம் இது வரைக்கும் நடிச்சது இல்லை. அப்புறம் பிரீத்தியோட அப்பியரன்ஸ் இந்த படத்துக்கு நல்லா இருந்தது. அதுமாதிரி இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரியும் இந்த படத்தில் நல்லா ஒர்க் பண்ணது. தமிழில் நல்லா டப் செஞ்சிருந்தாங்க. எல்லாரோட வாய்ஸுமே சரி நல்லாவே டப் செஞ்சிருந்தாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கேமியோ ரோலில் வந்திருக்க மோகன்லாலாக இருக்கட்டும், அப்புறம் மோகன் பாபுவாக இருக்கட்டும், அக்ஷய்குமாராக இருக்கட்டும், 3 பேருமே அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அக்ஷய்குமார் அந்த சிவன் அப்படி நாம் சிவன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாடகங்கள்லையோ சில படங்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, சிரிச்ச முகமாக இருக்கிற மாதிரி. அதை இந்த படத்தில் அக்ஷய்குமார் ஒரு பார்க்கமே பிரகாசமாக இருக்கார். அவர் லுக்குக்கு அது பொருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்ததாக பிரபாஸ் ருத்ரா அப்படின்ற இடத்துல வராரு. ஸோ பிரபாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் வராரு. அப்போது அந்த சீன்ஸ் கொஞ்சம் பீக் ஆகுது. எதனால ஆடியன்ஸ்னால, அவரால் இல்லை. ஏன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சின்ஸ் பாகுபலிக்கு அப்புறம் அவர்கிட்ட இல்லவே இல்லை. ஸோ பாகுபலிக்கு அடுத்து அவர் உங்களுக்கு ரியாக்ஷன் வருமா, ரியாக்ஷன் கொடுக்க தெரியுமா, உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் வருமா அப்படின்னு கேள்வி கேட்குற தோன்ற அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு சட்டையை பிடிச்சி கேட்கணும்னு போல இருக்குது. ஏன்னா சுத்தமாக எக்ஸ்பிரஷன் வரவே இல்லை. நடக்கிறாரு. அது மட்டும் தான் படம் ஃபுல்லாக பண்ணுறாரு. ரொம்ப எமோஷ்னல் ஆகியோ ரொம்ப எக்ஸ்பிரஸ் ஆகியோ எந்த ஒரு விஷயமும் இந்த படம் ஃபுல்லாக பண்ணல. நிற்கிறாரு, பேசுகிறாரு, போகிறாரு அப்படின்னு தான் இருக்காரு. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மற்ற கேரக்டர் எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே, இந்த படத்தினுடைய ரேண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கஷ்டங்களை சொல்கிறேன். ஸோ இந்த படம் ஒரு புராண கதை. ஸோ புராண கதைன்னும் போது கண்டிப்பாக சினிமாட்டிக் லிபர்ட்டி நிறையாவே இருக்கும். ஸோ இந்த சினிமாட்டிக் லிபர்ட்டி அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கதை, எதுவும் புராண கதை கிடச்சிருந்தா எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்களேன், கல்கி எடுத்துக்கோங்க. கல்கியை இந்த காலத்து நவீனத்து கதையாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது வேறு ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல ப்ராக்டிக்கல், நல்ல ஒரு ஐடியாலஜி. அப்படி ஒரு புராண கதையை எடுத்து பண்ணும்போது அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மேக்ஸிமம் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு படம். ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா ஆதிபுருஷன் ஒரு படம் தெரியுமா, அதுவும் ஒரு புராண கதை தான். அதுக்கே டஃப் கொடுக்குற லெவலில் இந்த படம் வந்திருக்கு. அதுக்கான காரணம் இந்த படத்தினுடைய ப்ரெசன்டேஷன். எஸ், இந்த படம் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் டியூரேஷன் நடக்குது. ஸோ 3 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளை வச்சு செஞ்சு விட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா செம்ம லேகு, பயங்கர லேகு. படம் அடுத்த நம்ம மாதிரியான எந்த ஒரு சுவாரஸ்யமான சீரை அமையவே இல்லை. அது எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் தவிர்த்து. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் போது சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிடுச்சு, சரி இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆச்சு நல்லா வரும் பார்த்தா அதுவும் போது. சரி, இந்த படத்தினுடைய கான்செப்ட் என்ன நினச்சேன்னா, ஒரு போர், அந்த போருக்காக தான் எல்லாம் இது பண்ணுறாங்க. அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சா, போரை தாண்டி தான் ஒரு படமே இருக்குது. அதுதான் படமே, ஆக்சுவலி அதுதான் படமே. ஸோ அது ஒரு 1 ஹவருக்கு போகுது. அதை மெய்யப்படுத்தி இந்த படத்தை எடுத்திருந்தா நல்லா போயிருக்கும். ஏன்னா அந்த கான்செப்ட் என்னன்னா, இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கோர் கான்செப்டே பார்த்திங்கன்னா ஒரு நாத்திகவாதி ஆன்மீகவாதியாக மாறுறது. ஓகேங்களா? ஸோ இந்த டெப்த்தை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான ஸ்க்ரீன் பிளேவை எந்தளவுக்கு கிறிஸ்பாக கொண்டு வந்துருக்கணும். அதை விட்டுட்டு 3 மணி நேரத்துக்கு ரன் பண்ணி விட்டு தேவையில்லாமல் பாட்டு, தேவையில்லாமல் ஃபைட்டு, தேவையில்லாத சீன்ஸுன்னு சொல்லிட்டு படத்தை ஒப்பத்தி விட்டுருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஒப்பத்தி விட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் ஏண்டான்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த லெவலுக்கு ஸ்க்ரீன் பிளே ப்ரெசன்டேஷன் ரொம்ப அகரப்பலசான ஸ்க்ரீன் பிளேவை சொல்லலாம். இதை தாண்டி சரி ஓகே, என்னமோ கதையில் என்னமோ பண்ணுறீங்க, ஓகே சரி பார்க்குறதுக்காச்சும் எதாக இருக்கணும்ல அப்படின்னு பார்த்தா
விஎஃப்எக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிபுருஷ்க்கே டஃப் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அது ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன்னா, ஆதிபுருஷ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் எங்கேயும் நடக்கவே இல்லையா, லொக்கேஷன்லாம் போகாத மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படம் ஃபுல்லாகவே லொக்கேஷன்லாம் போயிருக்கவே மாட்டாங்க. 80% ஆஃப் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனில் தான் பண்ணியிருக்காங்க. அது அப்பட்டமாக தெரியுது. அதுக்கு சினிமாட்டோகிராஃபியும் ஒரு உடந்த சினிமாட்டோகிராஃபியாச்சும் நல்லா இருந்தால் பரவாயில்ல. அதுவும் கண்ணாபின்னா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் கட்டும் பெருசாக இல்லை. ஏன்னா கண்டினியூட்டியெல்லாம் சுத்தமாக இல்லை படத்தில். ஒருத்தன் குத்துறான், குத்தவேல படலன்னு தெரியுது. ஆனால் அந்த சீன் அப்படியே வச்சுருக்காங்க. அது மாதிரி நிறைய இருக்குங்க அந்த படத்தில். ஸோ இது மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷனாகவே நம்மளுக்கு இந்த படம் நம்மளுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. சுவாரஸ்யப்படுத்தல, எந்த ஒரு சீனுமே சுவாரஸ்யமாக இல்லை எக்ஸப்ட் அந்த கிளைமேக்ஸ். அது வந்து அந்த ஆன்மீகவாதிகளுக்கும் ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் அந்த அந்த கிளைமேக்ஸ் பொருந்தும். மற்றபடி எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது பொருந்துற மாதிரி இவங்க வந்து ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்துருக்கணும். இந்த சப்ஜெக்ட் எப்படி அந்த சப்ஜெக்ட் மாதிரி தான் இவங்களும் ஒரு நார்மலால் ஒரு பக்திமான ஆக்கிற மாதிரி நம்ம படத்தை ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தா நாமளும் ஆகியிருப்போம். ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்துலேயே இல்லை. ஈவன் வந்து ஒரு பயங்கர பக்திமானே வந்து என் பக்கத்தில் வந்து படம் பார்த்தாரு. அவர் வந்து இதே என்னதாண்டா பண்ணுறீங்க, சட்டுன்னு முடிங்கடா, போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி அவரே கதி கலங்கி நின்னார். அந்தளவுக்கு இந்த படத்தினுடைய ப்ரெசன்டேஷன் இருந்தது. எனக்கு தெரியும் இந்த படம் வந்து ஆன்மீகவாதிகள் கொண்டாடுவாங்களா இல்லையோ, நாத்திகவாதிகள் கொண்டாடுவாங்க போல். அந்த மாதிரி தான் படத்தில் சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது. அந்த முக்கியமாக அந்த படத்தினுடைய மைனஸை நான் பார்க்குறது, நாத்திகவாதி ஆன்மீகவாதியாக மாறுறது தான். அந்த பிளேஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீன் வந்து பெருசாக கன்வின்ஸே ஆகலை. அவர் ஏன் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாரு, ஏன் அது ஆகணும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த சீன் கன்வின்ஸ் ஆகியிருந்தால் கண்டிப்பாக படம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆனால் அந்த சீன் சுத்தமாக கன்வின்ஸே ஆகலை. அதுதான் இந்த படத்தோட மேஜர் மைனஸாக நான் பார்க்குறேன். அது கன்வின்ஸ் ஆகியிருந்தால் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். நான் ஏன் இந்த படத்தை வந்து நாத்திகவாதிகள் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொன்னேன்னா, இந்த படத்தில் வந்து கண்ணப்பா இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவி வந்து சொல்லுவாங்க, நீ வந்து சாமி கும்பிடாத வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்த, ஜாலியாக இருந்த, சந்தோஷமாக இருந்த, ஆனால் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பிரச்சனை வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேபி நாத்திகவாதி கொண்டாடலாம். படம் பார்க்கும்போது நிறைய பேர் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, ஏன்னா சீன்ஸ் அப்படி இருந்தது. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகவாதிகளுக்கே பிடிக்கிற மாதிரியான சீன்ஸும் இந்த படத்தில் அமையல. அதை அட்ராக்ட் பண்ணணும் இல்லையா, அந்த விஷயத்தை சுத்தமாக தவறிட்டாங்க. மொத்தத்தில் இந்த படத்தை வந்து போங்கப்பான்ற மாதிரி புலம்பு விட்டாங்க, மொத்தமாக புலம்பு வச்சுட்டாங்க. இது சுத்தமாகவே அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதிபுருஷனோட ஆதிபுருஷ் இந்த வரண்டா கண்ணப்பா அப்படின்ற மாதிரி டஃப் கொடுக்குற அளவுக்கு பண்ணிருக்காங்க. இந்த படத்தினுடைய விஷயம் என்னென்னா, இவங்க கேமியோ கொடுத்தாங்க தெரியுமா சம்பளம், அதை வந்து விஎஃப்எக்ஸ்க்கும் கரெக்டான ஆளுங்களுக்கும் கொடுத்துருந்தா, சிஜிக்கு சவுண்டுக்கெல்லாம் கொடுத்துருந்தா இந்த படம் அட்லீஸ்ட் ஒரு வேல்யூபுளாக வச்சு கருதப்படும். படம் ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தால், ஸ்க்ரீன் பிளே இருந்தால், அங்கே வந்து நீ எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, படம் தான் கதை பேசும். ஸோ அதை வந்து தவற விட்டாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து யார் கொண்டாடும் வெற்றிலாம் எனக்கு தெரியாது. இது வந்து முக்கியமாக தமிழ்நாட்டை எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படம் எந்த கும்பல்கள் பார்ட்டிகள் கொண்டாடுவாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ ஆவரேஜான மூவி. அங்கேயே தெலுங்குலேயே வந்து பார்த்திங்கன்னா படம் டிசாஸ்டர்னு அறிவிச்சிட்டாங்க. எல்லா ஊர்லேயும் அப்படி தான் வந்திருக்கு ரிசல்ட்டு. ஸோ இங்கே ரொம்ப கஷ்டம் படம் பார்க்க. நீங்கள் வந்து முடிஞ்சால் 3 மணி நேரம் உட்காந்து பார்த்துருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் என்ன அப்படின்னா 5க்கு 2. ஓகே மகளே, இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. ஸ்டே வித் மீ FDFS வித் மோகி.